Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. P can complete a work in 12 days working 8 hours a day. Q can complete the same work in 8 days working 10 hours a day. If both P and Q work together working 8 hours a day, in how many days can they complete the work? அதாவது Pன்ற பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவர் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதே ஒர்க்கை வந்து 10 ஹவர் ஒர்க் பண்ணி 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு Q. இஃப் ரெண்டு பேரும் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவரில் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஷின். இப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. இப்போ ஒர்க் டன் பை P இஸ் ஈக்குவல் டு 12 days into 8 hours அப்படின்னா 96 hours வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். ஒர்க் டன் பை Q இஸ் ஈக்குவல் டு 10 into 8 இஸ் ஈக்குவல் டு 80 hours. இதுக்கு நம்ம LCM எடுக்கலாம். 96 80 16 டேபிளால் கேன்சல் பண்ணால் இது 6 இது 5 அப்படின்னு வரும். அப்போ 16 into 6 into 5 இஸ் ஈக்குவல் டு 480. இதுதான் LCM. 480 யூனிட்டுன்னு வச்சுப்போம். இதை efficiency of P is equal to 480 divided by 96 is equal to 5 units. அதே efficiency of Q is equal to 480 divided by 80 is equal to 6 units. இப்போ டோட்டலாக வந்து 480 divided by 5 plus 6 5 plus 6 அவங்க 8 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இன்ட்டு 8 போட்டுப்போம். அப்போ 480 டிவைடட் பை 88ன்னு வரும். இதை வந்து 8 டேபிளால் கேன்சல் பண்ணால் 60 டிவைடட் பை 11ன்னு வரும். அகெயின் 60 11 கேன்சல் பண்ணால் 5 11s are 55 பேலன்ஸ் 5 வரும். அப்போ 5 by 11 டேஸ் தான் இதுக்கு ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.